அன்பான தேவனுடைய பிள்ளைகளை உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் தேவன் நமக்கு கொடுக்கிறதான வார்த்தை ஆதியாகமம் 49வது அதிகாரம் 22வது வசனம். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாக்கோபு தன்னுடைய குமாரனாகிய யோசேப்பை குறித்து, யோசேப்பை ஆசீர்வதிக்கையில் யோசேப்பு குறித்து சொன்னதான வார்த்தை, யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கையில் அவன் சொன்னதான வார்த்தை. இந்த நாளில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு இந்த வார்த்தை தருகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளையும், யோசேப்பு கனிதரும் செடி, அவன் நீருற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளையும், யோசேப்பை குறித்து சொல்லும்போது யாக்கோபு இப்படியாக சொல்லுகிறார், அவன் கனிதரும் செடி, ஒரு சிறிய கனிதரும் செடி, கனிதரும் மரம் என்று அவர் சொல்லவில்லை, கனிதரும் செடி என்று சொல்லிவிட்டு அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, நீரூற்றண்டையில் உள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று அவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, யோசேப்புடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அவன் பட்ட நெருக்கங்கள், அவன் பட்ட வேதனைகள், சகோதரர் நிமித்தமும் எல்லார் நிமித்தமும் அவன் பட்ட வேதனைகள் எல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அதே போல் இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், அவன் ஒரு சிறிய கனிதரும் செடி என்று நினைத்து அவனை வளர விடாமல், அவன் கண்ட சொப்பனத்தின் நிமித்தமாக அவனை வளர விடாமல் அவனை சுற்றிலும் சுவரை எழுப்பினார்கள். ஆனாலும் அந்த சுவரை தாண்டி அந்த செடியின் கொடியானது படர ஆரம்பித்து ஒரு பெரிய உன்னதமான நிலைக்கு சென்றதை குறித்து அவர் அழகாக சொல்லுகிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையை கூட நமக்கு விரோதமாக சத்துருவானவன் நாம் ஒரு சிறிய கனிதரும் செடி என்று, இயேசுவுக்காக சிறிதாக கனிதரும் செடி என்று நினைத்து கொண்டு சுற்றிலும் மறைத்து நாம் வளர முடியாதபடிக்கு பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து நம்மை அப்படியே அமிழ்த்தி விடலாம் என்று சொல்லி நினைத்தாலும் தேவன் இந்த நாள் நம்மிடத்தில் சொல்லுகிறார், அதனுடைய கொடிகள் சுவரின் மேல் படரும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் எல்லாவற்றையும் தாண்டி செல்லும்படியான கிருபைகளை தேவன் கட்டளையிடுவார். ஒரு சிறிய கனிதரும் செடி என்று நினைத்து நம்மை சுற்றி நம்மை மறைக்க நினைப்பார்கள். அமிழ்ந்து போகும்படியாய் சுற்றிலும் சுவர்களை எழுப்புவார்கள். சுவர்களை போன்ற பிரச்சனைகளுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து போடுவார்கள். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி செல்லும்படியாய் கொடியை போல சுவரின் மேல் அந்த பிரச்சனைகளை தாண்டி ஜெயம் எடுக்கும்படியான ஒரு கிருபையை தேவன் இந்த நாளில் தேவன் நமக்கு தருவார். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அதனபடினாலே பிரச்சனைகள் மேல் பிரச்சனைகள் வருகிறது என்று சொல்லி வேதனைப்படாதபடிக்கும், சுற்றிலும் நம்மை நெருக்கினாலும் மேல் செடி அமிழ்ந்து போக வேண்டும் என்று சொல்லி தெரியாது அது அமுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி எப்படிப்பட்ட சுவரை எழுப்பினாலும் கொடிகள் சுவரின் மேலாக தாண்டி படர்ந்து அது செல்லும் என்று சொல்லி இடத்துல நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, அப்படினாலே எதை குறித்தும் கவலைப்பட்டு கலங்க வேண்டிய தேவையில்லை. நிச்சயமாக நாம் நம்முடைய வாக்குத்தத்த வசனத்தின்படி அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன்.
என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன வசனத்தின்படி எப்படிப்பட்ட நாம் தேவனிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் நிச்சயமாக எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நிச்சயமாக தேவன் நம்மை விடுவிப்பார், நம்மை கைவிட மாட்டார். கடந்து செல்பவரை போல காணப்பட்டாலும் எல்லாவற்றிலும் நம்மோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்தி எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நம்மை பாதுகாத்து பிரித்தெடுத்து நம்மை வழிநடத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று சொன்ன கர்த்தர், அவருடைய நாமத்தை நாம் நிச்சயமாய் அறிந்திருக்கும் போது என் தேவன் என்னை விடுவிக்க வல்லமை உள்ளவர், அவர் நாமம் அதிசயமானவர், எல்லாவற்றையும் செய்ய போதுமானவர் என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் அறிந்திருக்கும் போது நிச்சயமாக அவர் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். எப்படி யோசிப்பை தூக்கி யாரும் கொண்டு செல்ல முடியாத பெரிய உன்னதமான உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னதமான நிலைக்கு கொண்டு சென்று நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துவார். இந்த உலகத்தில் பாடுகள் காணப்படலாம், கஷ்டங்கள் காணப்படலாம், பிரயாசங்கள் காணப்படலாம், எல்லாவற்றையும் தேவனுக்காக சகித்து தேவனுடைய சமூகத்தில் உன்னதமான நிலையை பெற்றுக்கொள்ள நாம் தேவனுடைய சமூகத்தில் தினமும் தேடுவோம். உலகத்திற்காக மரித்தவர்களாகவே காணப்படுவோம். எல்லா நிலையிலும் மனரம்யமாக இருக்க நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்ன பவுலின் வார்த்தைகளைப் போல, பவுலடிகளாரின் வார்த்தைகளைப் போல எந்த சூழ்நிலையிலும் ஜெயம் பெற்று வாழ தேவனுடைய சமூகத்தில் போராடுவோம். நிச்சயமாக தேவன் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.